ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி எல்லாரோட ஃபேவரட், ரொம்ப சிம்பிளான வெர்ஷன் பாசுந்தி. அதுதான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர்ஸ், கொஞ்சம் 2 லிட்டருக்கு கொஞ்சம் கூடவே வந்து பால் வந்து எடுத்திருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஒரு ரிச்சான ஸ்வீட். இது வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனால் உங்களுக்கு தேவை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷியன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம். ஏன்னா இந்த பால் வந்து கம்ப்ளீட்லி ரெடியூஸ் ஆகணும். அதுதான் வந்து அந்த பாசுந்திக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால நான் ஒரு அரை மணிக்கூர் போல் இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன். இது வந்து பாதி அளவு ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ரெசிபியே ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பாலை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ பால் வந்து டோட்டலாக ஒரு 40-45 மினிட்ஸ் வந்து கொதிச்சு இப்போ பாதி ஆயிடுச்சு. இது வந்து திக்காக பாதி ஆயிடுச்சுங்கிறதுக்கு வந்து எப்படின்னா, கொஞ்சம் பால் இப்படி எடுத்துகிட்டு விடும்போது உங்களுக்கு இதில் ஸ்பூனில் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி வரும். அது உங்களுக்கு தெரியும். அது பார்த்தாலே வந்து பாலோட கலருமே ஒரு க்ரீமிஷ் கலருக்கு மாறி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஓகே, அந்த ஸ்பூனில் வந்து இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு பால் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சுங்கிறது தெரிஞ்சிடும். இன்னொரு இது வந்து பாத்திரத்தில் நீங்கள் எவ்வளோ பால் வச்சிங்களோ அதுக்கு பாதி அளவு பால் வந்துடும். இந்த டைமில் தான் நம்ம இதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறது வந்து சுகர். இதுக்கு வந்து சுகர் ரொம்ப தேவையில்லை, ஏன்னா நம்ம மில்க் மேட் விட போகிறோம். அதனால நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ சுகர் போதும். ஏன்னா நம்ம ஒரு கேன், அதாவது 2 லிட்டர் பாலுக்கு 1 கேன் மில்க் மேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே 1 கேன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த மில்க் மேட் தான் இதுக்கு வந்து ஸ்மூத் கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அளவு வந்து கூடுதலாகவும் கிடைக்கும். நம்ம சுகர் மட்டும் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரீச் ஆகுறதுக்கு வந்து டைம் ஆகும். அதனால தான் நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணுறோம். இது வந்து அந்த ரிச்னஸ், அதுக்கப்புறம் டேஸ்ட் எல்லாத்துக்குமே இது. ஸோ இந்த பர்டிகுலர் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு மட்டும்தான் பண்ணுவோம். அதனால் அது வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இனி அகெயின் இது வந்து திக்காகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணுவோம். சுகரும் மில்க் மேடும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் வந்து உங்களுக்கு வந்து பேர்ன் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ அதனால் அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20-25 நிமிஷம் ஆகும். ஓகே, திக்காகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட மில்க் மேட் அண்ட் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகி நல்லா சூப்பராக திக்கும் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இனி வந்து இதில் நம்ம ஃப்ளேவரிங்ஸு அப்புறம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் ஆட் பண்ணுறேன். அதாவது கட் பண்ணல, பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேஷ்யூ நட்டு, பாதாம், நீங்கள் பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/2 கப் அளவுக்கு இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணி, ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த நட்ஸ் தான் இதில் வந்து டேஸ்ட்டே. ஓகே, ஸோ எந்த நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் நான் ஏலக்காய் தூள், குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசுந்தி வந்து ரெடி ஆயிரும். இந்த பாசுந்தி நீங்கள் வந்து சில் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் போதும், ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. பிறகு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ நம்மளோட பாசுந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இது அவ்வளோ ரிச்சுங்க. நீங்கள் வந்து பார்ட்டிக்கெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் வந்து இது நீங்கள் ஒரு ஆப்பை வந்து சர்வ் பண்ணால் போதும். ஏன்னா இது ஃபுல்லாகவே பால், அதனால பயங்கர ரிச்சாக இருக்கும். ஆனால் உங்கள் பார்ட்டியவே இந்த டிஷ் வந்து எலிவேட் பண்ணிடும். இது நீங்கள் சில்லுன்னு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட பாசுந்தி இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸில் நீங்கள் உங்கள் பார்ட்டி, தீபாவளி பார்ட்டியோ இல்லைன்னா இனிமேல் வரக்கூடிய ஏதாவது பார்ட்டிக்கு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ பாசுந்தி வந்து லிட்ரலி அடிக்டிங் தான். ஓகே.